புலம்பெயரும் பறவை இனங்களின் எண்ணிக்கை குறைந்து வருவதாக சமீபத்திய ஆய்வு ஒன்று தெரிவிக்கிறது. இதுகுறித்து புதிய தலைமுறையின் காலநிலை அணி வழங்கும் ஒரு தொகுப்பை பார்க்கலாம். ஒவ்வொரு ஆண்டும் கோடிக்கணக்கான புலம்பெயர் பறவைகள் உணவு மற்றும் இனப்பெருக்கத்திற்காக கண்டங்கள் மற்றும் பெருங்கடல்களை கடந்து நீண்ட தூர பயணங்களை மேற்கொள்கின்றன. 3380க்கும் மேற்பட்ட புலம்பெயர் பறவை இனங்கள் குறித்து சர்வதேச ஆய்வாளர்கள் நடத்திய புதிய ஆய்வில் உலக அளவில் 50%த்திற்கும் அதிகமான பறவை இனங்கள் எண்ணிக்கை தீவிரமாக குறைந்து வருவது தெரியவந்துள்ளது. வசிப்பிடங்கள் அழிப்பு, வேட்டையாடுதல், கட்டடங்களின் மீது மோதுதல், பூச்சிக்கொல்லி மருந்துகள் மற்றும் நச்சுப் பொருட்கள் பயன்பாடே பறவை இனங்களின் எண்ணிக்கை சரிவிற்கு முதன்மை காரணங்களாகும். ஒரு குறிப்பிட்ட இடத்தை மட்டும் பாதுகாப்பது இனி பலனளிக்காது என்றும், பறவைகளின் முழுமையான வாழ்வியல் சுழற்சி மற்றும் அவை பயணிக்கும் அனைத்து பாதைகளையும் பாதுகாப்பதே இதற்கு தீர்வு என்றும் விஞ்ஞானிகள் வலியுறுத்துகின்றனர். நல்வாய்ப்பாக நவீன கண்காணிப்பு தொழில்நுட்பங்கள் மற்றும் மக்களின் பங்களிப்பு மூலம் பறவைகளின் நடமாட்டத்தை துல்லியமாக கணிக்க முடிகிறது. அமெரிக்காவின் ரோட் டு ரெக்கவரி போன்ற திட்டங்களின் மூலம் அழியும் நிலையில் உள்ள பறவைகளை பாதுகாக்க சர்வதேச அமைப்புகள் ஒன்றிணைந்து வருகின்றன. இருப்பினும் புலம்பெயரும் வனவிலங்கு இனங்களை பாதுகாப்பதற்கான உடன்படிக்கையில் அமெரிக்கா, கனடா, ரஷ்யா, ஜப்பான் போன்ற முக்கிய நாடுகள் கையெழுத்திடாதது பின்னடைவாக கருதப்படுகிறது. அரசுகளின் முறையான கொள்கைகள், சர்வதேச ஒத்துழைப்பு மற்றும் பொதுமக்களின் விழிப்புணர்வு இணைந்தால் மட்டுமே பறவைகள் எனும் இயற்கை அதிசயத்தை எதிர்கால தலைமுறைக்கு மிச்சப்படுத்த முடியும். புதிய தலைமுறையின் காலநிலை அணிக்காக செய்தியாளர் ஆசை.